அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது வட்டார வளமையத்தின் மூலமாக நம்ம வந்து லைப்ரரி புக்கு வந்து நம்ம பெற்றிருப்போம். அந்த லைப்ரரி புக்கை வந்து நம்மளுடைய டிஎன்எஸ்சிடி ஆப்பில் வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும். அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி உங்களுடைய இண்டிவிஜுவல் லாகினில் இருந்தீங்க அப்படின்னா அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பரையும் அதற்கான பள்ளிக்கான டைஸ் நம்பருடைய பாஸ்வேர்டையும் வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்டு மார்க் வரும். இன்ட்டு மார்க் வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் லைப்ரரி அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வாசிப்பு இயக்கம் புக் லிஸ்ட்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா தொடக்கப்பள்ளிகளை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா 123 புத்தகங்கள் வந்து பெறப்பட்டிருக்குது. சரிங்களா? இதில் எந்தெந்த புத்தகங்கள் வந்து உங்கள் பள்ளிக்கு வட்டார வளமையத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதில் நுழை நட ஓடு அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து இந்த புத்தகம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தில் எண்ணிக்கையை வந்து டைப் பண்ணணும். ஒருவேளை வந்து அந்த புத்தகம் நீங்கள் அந்த இடத்துல வாங்கலை அப்படின்னா அந்த இடத்துல 0ன்னு டைப் பண்ணணும். சரிங்களா? இது மாதிரி புத்தகத்தினோட பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த புத்தகத்தை பக்கத்தில் எத்தனை எண்ணிக்கை வாங்கியிருந்தீங்கன்னா அதில் 1ன்னு போடுங்க. ஒருவேளை அந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்னா அந்த இடத்துல 0ன்னு போட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் வந்து 123 புத்தகங்களுக்கும் நம்ம அப்டேட் செய்ய வேண்டும். இந்த மாதிரி வந்து அப்டேட் செஞ்சது பிறகு நம்மளுடைய எமிஸ் வலைதளத்தில் வந்து நமக்கு இப்போ புத்தகங்கள் பெறப்பட்ட விவரம் வந்து நமக்கு அதில் வந்து நமக்கு காட்டும். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.